டொனால்டு டிரம்பின் உடலில் குருதி சிந்தப்பட வேண்டும். ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பிய செய்தி. ஏண்டா கைய வச்சோன்னு அமெரிக்கா ரொம்ப கவலைப்படும். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் 6வது நாளாக தொடர்கின்றது. இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் வியாழக்கிழமை காலை தாக்குதல்களை நடத்தியது. இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்ததற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் விருந்தினராக சென்ற டேனா என்ற ஈரான் போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 130 மாலுமிகளுடன் சர்வதேச கடல் பகுதியில் இருந்தது. அப்போது அந்த கப்பலை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அமெரிக்கா தாக்கியுள்ளது. இது மத்திய கிழக்கில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கடலில் ஏற்பட்ட பேரழிவு என்று சாடியுள்ள ஈரான் இதற்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்றும் அமெரிக்கா வருத்தப்படும் அளவிற்கு பதிலடி இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. நான் சொல்வதை குறித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா தனது செயலுக்கு கடும் வருத்தப்படும் அளவிற்கு ஈரானின் பதிலடி இருக்கும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உறுதிப்பட தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடமிருந்தும் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என ஈரான் நாட்டின் மூத்த மதகுரு அப்துல்லா ஜவாடி அமோலி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த செய்தி ஈரான் அரசு ஊடகத்தில் அதிகாரப்பூர்வமாகவே ஒளிபரப்பப்பட்டுள்ளது.